ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து இந்த 3வது வாரம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு ஆசரிக்க கொடுத்த கர்த்தருக்கு கிருபைக்காக இரக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு அவர் இடைப்படுவார், நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறதான காரியங்கள் வித்தியாசமானவைகள் தான். இது நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறபடினால கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை அவசியமாய் பேசும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வேதாகம வசனங்களுக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவைகள் அப்படின்ற ஒரு தலைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு பிரியமானவைகள் அல்ல, கர்த்தருக்கு பிரியமானவைகள் என்று இன்றைக்கு இந்த தலைப்பு காணப்படுகிறது. இந்த பிரியமானவைகள் என்று சொல்லி அர்த்தத்தை ஆங்கிலத்தில் நான் தேடும் பொழுது ஒரு சில வேதாகம வசனங்கள் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தமாக காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறவைகளாக செய்யுங்கள் என்று அர்த்தமாக காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இன்னும் ஆழமாக நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரிடத்துல ப்ளீசிங் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஆண்டவரிடத்துல நம்ம ஒரு சிலர்கிட்ட நம்ம உதவி கேட்கும் பொழுது அவங்க செய்யலைன்னும் போது நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளீஸ் எனக்காக இதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கெஞ்சுவோம் இல்லையா? அப்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிற காரியங்களாக இன்றைக்கு நாம் பார்க்கப்படுகிறோம். அது என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நீங்கள் ப்ளீஸ் பண்ணுற காரியங்களாக இருந்தாலும் சரி, விரும்புகிற காரியமாக இருந்தாலும் சரி, இந்த ப்ளீஸிங் என்ற அர்த்தத்துக்கு விரும்புகிற காரியம் என்று கூட அர்த்தமாக காணப்படுகிறது. அப்போ நீங்க செய்கிறதான காரியங்கள் ஒன்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறதாக இருக்கணும், ரெண்டாவது ஆண்டவர் விரும்புகிற காரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. அப்போ நாம செய்கிற செயல்கள் முதலாவது எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதாய் காணப்படணும், ரெண்டாவது ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்கணும். அப்போ ரெண்டுமே நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங்கை தான் தரும். அப்போது கர்த்தர் விரும்புகிறதும் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதும் ஒரே காரியம்தான். அந்த காரியத்தை நாம் செய்வோம் என்று சொல்லி இந்த நாளில் இந்த வசனங்களை கேட்ட பிறகு உங்களுக்கு நன்றாகவே புரியும். இன்றைக்கு ஒரு 4-5 காரியங்களை நான் கர்த்தர் இன்றைக்கு அந்த பிரியமானவைகளில் எதெல்லாம் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை இருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ பிரியம். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், ஆண்டவருக்கு எது பிரியமானவைகள் என்று சொன்னு பார்த்தா உண்மையாய் நடப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்கு தான் வசனம் சொல்லுகிறது, பொய் உதடுகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா,
அருவருக்கிறவர். அப்போ நமக்கு பிடிக்காதவங்களை நீங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை இல்லையா? நமக்கு பிடிக்காதவங்க யாராவது ரோட்ல வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணிப்போம்? மூஞ்சி அப்படி திருப்பிப்போம். இல்லைன்னா அவங்கள கோபமா பார்ப்போம். இல்லைன்னா உடனே என்ன பண்ணிடுவோம்? கீழே குனிஞ்சிட்டு போயிடுவோம். அவங்கள எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம்? அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்? செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அதை தான் இன்றைக்கு இங்கு வசனம் சொல்லி கொடுக்கிறது. நீங்க பொய் உதடவர்களாய், பொய் சொல்லுகிறவர்களாய், பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் காணப்பட்டீங்கன்னா கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை பார்த்தாருன்னா கண்டுக்க மாட்டார். நீங்க எப்படி அடுத்தவங்களை கண்டுக்க மாட்டீங்களோ, தலை குனிஞ்சுப்பீங்களோ, நீங்க திரும்பிப்பீங்களோ, இல்லை பேச மாட்டீங்களோ, கோபமா இருப்பீங்களோ, எப்படி நடந்து கொள்வீங்களோ அப்படிதான் ஆண்டவர் உங்க மேலேயே இருப்பார். எப்பொழுது? பொய்யான வாழ்க்கையை வாழும் பொழுது. ஹல்லேலூயா. ஆனால் இரண்டாவது பாகம் வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ அவர் என்ன பண்ணுவாராம்? பிரியமாக இருப்பார். இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப பிரியமானவங்க வந்துட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பேசாம போயிடுவீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? கட்டி அணைச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுத்து, ஐயோ என்னென்ன காரியங்கள்லாம், ஐயோ உங்களை எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து, எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை உங்கள் வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பிரியமானவர்களை உட்கார்ந்து என்னென்ன காரியங்களை பேச முடியுமோ எல்லாவற்றையும் பேசி ஒரே நாளில் முடிச்சிடணும்னு நினைப்போம். அப்படிதான் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாய் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது உங்களை கட்டி அணைத்து கொள்வார், உங்களை சேர்த்து கொள்வார், அவருடைய மார்போடு உங்களை அணைத்து கொள்வார். உங்களுக்கு ஏன் மொத்தம் கூட ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமாக காணப்படுகிறது என்பதை இந்த நாளில் நாம் திட்டமும் தெளிவுமாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதே நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஹல்லேலூயா. நீ உண்மையாய் வாழும் பொழுது கர்த்தர் ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு காரியத்தை உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் திட்டமும் தெளிவுமாக இன்றைக்கு நமக்கு போதித்து நடக்கிறது. ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏன் நம்மளால் ஒரு சில நேரத்தில் உண்மையாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியங்கள் நமக்குள்ள காணப்படலைன்றது அர்த்தம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியத்தை நம்ம செய்கிறோம், ஆண்டவர் விரும்பப்படாத காரியத்தை நம்ம ஒரு சில நேரத்தில் செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு இது பிரியமா என்று நீங்களும் நானும் பல வேளைகளில் நம்ம ஆராய மறந்து விடுகிறோம். அதனால நீங்க முதலாவது எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் இதுல பிரியப்படுவாரா, இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, இதுல ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா என்ற இந்த 3 கேள்விகளை நீங்க எப்பொழுதும் கேள்வி கொள்ளுங்க. இல்லையா? நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதை இயேசு ஏற்றுக்கொள்வாரா, இது இயேசு அங்கீகரிப்பாரா, இது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா என்று சொல்லி இந்த 3 காரியத்துக்கும் எஸ் என்று பதில் வந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க என்று அர்த்தம். ஒருவேளை இந்த 3 காரியத்தில் ஒரு கேள்விக்காவது ஆன்சர் நோன்னு வந்துருச்சுன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வசனம் நமக்கு போதித்து கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் அதே தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். விசேஷமாக இந்த வசனங்கள் எதை போதிக்கிறது என்று சொன்னால், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 21 மற்றும் 23ஆம் வசனம் சொல்லுகிறேன், வாசிக்கிறேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவாரா, அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பா என்றார். ஹல்லேலூயா. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வைக்கு நீ செய்கிற சின்ன செயலா இருந்தாலும் சரி, அந்த காரியத்துல நீ உண்மையாயிரு. உங்க ஊழியத்துல நீங்க உண்மையாயிருங்க.
சபையில் என்ன ஊழியங்கள் செய்கிறீங்களோ, பெருக்கிறீங்களோ, சேர் போடுறீங்களோ, பாய் போடுறீங்களோ, இல்லை பாடுகிறீங்களோ, வசனம் வாசிக்கிறீங்களோ, இல்லை பிரசங்கம் பண்ணுறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களில் விசேஷமாக உங்கள் ஊழியத்தின் காரியத்தில் என்னமா இருங்க, உண்மையாக இருங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மையாக இருங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுல, ஆண்டவருக்காக பணிவிடை செய்கிறதுல, ஊழியம் செய்கிறதுல என்னவா இருங்க, உண்மையாக இருங்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு போதிக்கிறது. அந்த 23ஆம் வசனம், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. மறுபடியும் அதான் சொல்றார், ஆண்டவரிடத்திலிருந்து இந்த பெயரை நம்ம வாங்கணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி. ஊழியக்காரனா ஒன்றும் இல்லைங்க, வேலைக்காரன்றது தான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஊழியக்காரனா ஏதோ பெரிய ஆளுங்க, பெரிய அவங்க பொழுது கோட் சூட் போட்டுன்னு இருப்பாங்க பொழுது, அவங்க ஆளுதான் பெரிய ஆளு, BMW தான் வருவாங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஊழியக்காரனா ஒன்றும் இல்லை, அவருக்காக வேலை செய்கிற வேலையாட்கள். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் உண்மையாக இருங்க. இன்னைக்கு ஊழியக்காரனா பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாருமே ஒன்று தான். அப்போ அந்த நீங்கள் செய்கிற ஊழியம்னா இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிது மைக்கு பிடிச்சி பாடினா தான் ஊழியம், மைக்கு பிடிச்சி பேசினா தான் ஊழியம். இல்லை, நீ செய்கிற சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் நீ என்ன வேலைகள் செய்தாலும் சரி, அது உண்மையாக அதில் செய்யுங்க. நீ பாய் போடுறியா, பெருக்கிறியா, நீ மைக் சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நீங்கள் உண்மையாக இருங்க. சபைகளில், சமைக்கிற காரியங்களில், பரிமாறுகிற காரியங்களில், எவைகள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. இன்னைக்கு நாங்கள்லாம் இன்னைக்கு இங்கே இருக்கிறோன்னா எடுத்த உடனே நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் மைக்கு கொடுத்துடல இல்லைங்களா. இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு 15 வருஷம் ஆகிருக்கு. என்னுடைய 18 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு 32 வயசு ஆகுது. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நேராக எங்களுக்கு யாரும் மைக்கு தூக்கி கொடுத்துடல. ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மாட்டோமான்னு சொல்லி ஏங்கின எத்தனையோ வருஷங்கள் உண்டு. இன்னைக்கு அன்னைக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டுடைய பார்வைக்கு நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் இன்னைக்கு ஏதோ ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்குறா. ஹல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் நானும் எந்த விதத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும் என்பதை, விசேஷமாக இந்த ஊழியத்தின் பாதைகளை எப்படியெல்லாம் நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்க. கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்களை தட்டி கழிக்காதீங்க. இதோ இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு இந்த ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் அம்பெர்ஃபெக்ட், நான் பெர்ஃபெக்டே கிடையாது. அப்பேற்பட்டவனுக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறா அப்படி என்று சொன்னால் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் தான். இன்னைக்கு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்க காரியம், ஆண்டவர் இந்த வசதி எனக்கு கொடுத்துட்டா, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துட்டா, இவ்வளோ காரியத்தை எனக்கு சொத்து பத்தை கொடுத்துட்டா, நீ பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால கொடுக்கல. ஆண்டவர் மேல இரக்கமும் கிருபையும் வைத்ததினால் மாத்திரம்தான். இதற்கு 1% கூட நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். ஆனால் உங்களையும் என்னையோ அவருடைய கிருபையினால், இரக்கங்களினால் நம்மை தகுதியாக்கி இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் உண்மையாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்றார். என்னாகமோ 12ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மோசேவை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்கிறார். எப்பேற்பட்ட மனுஷன் மோசே, எப்பேற்பட்ட மனுஷன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம் 12ஆம் அதிகாரம், என்னாகமோ 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் என்னவனா இருந்தானா, உண்மை உள்ளவனா இருந்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் அப்பேற்பட்ட சாட்சிகளை பெறுவோமா? என் பிள்ளைய நீ என்ன சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பெற்றோர்கள் சொல்லுவாங்களே, நீ ஐயோ என் பிள்ளைய நீ இப்போ என்ன சொல்லாதீங்க, என் பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை தப்பு, நம்ம பிள்ளை தப்பே பண்ணியிருக்கோம், நமக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். என் பிள்ளை அந்த மாதிரி செய்யாது, என் பிள்ளை அப்படி பண்ணாதுன்னு சொல்லி என்ன பண்ணி கொண்டு இருப்போம், சொல்லுவோம். அப்படிதான் ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவர் பார்க்கிறார்
என் பிள்ளை அப்படி கிடையாது, மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. நான் பார்த்த வரைக்கும் அவன் எப்படி உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆண்டு சமூகத்தில் சொல்லுவாரா? பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்லணும், என் பிள்ளை உண்மையாய் ஊழியம் செஞ்சவன் வந்துட்டான், உத்தமமாய் ஊழியம் செஞ்சுட்டான் வந்தான், எல்லா காரியத்திலும் உண்மையாய் இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்துட்டான்னு சொல்லி உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் சாட்சி சொல்லுகிற நாட்கள் வரணும். அப்பேற்பட்ட காரியங்களை மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லியிருக்கிறார், தாவீதை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்கு பிரியமானவைகள் என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு பிரியமான விஷயம் என்னன்னா, செம்மையாய் ஜெபிப்பது, உண்மையாய் இருப்பது. இதுக்கு செம்மை என்று ஆங்கில வார்த்தையில அர்த்தத்தை நான் தேடும் பொழுது அப்ரைட் அப்படி என்று சொல்லி என்ன பண்ணிருக்குது, வார்த்தை இப்படி கொடுத்திருக்கிறது, அப்ரைட். இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரைட் என்ற வார்த்தை இருக்கும். ரைட் என்று சொன்னால் சரி என்று அர்த்தம். நீங்களும் நானோ சரியாய் வாழணும் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பிரியப்படுகிறவராக இருக்கிறார். முதலாவது விஷயம், நீ உண்மையாய் நடக்கணும். இரண்டாவது, சரியாய் நீ நடந்து கொள்ளணும். எதுலனா, ஜெபத்தில் நீ சரியாய் நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உன்னுடைய காரியங்களில் நீங்க செம்மையாய் இருக்கணும். என்னை நல்லா வச்சிருக்கணும், நான் நல்லா பெருகி இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சபைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, நல்லதுதான். ஆனால் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் நீங்க நினைக்கிற நீங்க நல்லதையே செய்யணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே நடந்து கொள்ளணும், நல்லதையே மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும் என்பது காரியத்தில் நம்ம வரும் பொழுது அதில் நம்ம கொண்டு வரோம், தவறி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறார், என் பிள்ளைகளே நீ எல்லாவற்றிலும் என்னவா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்றார். செம்மைனா வேற ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்டா இருக்கணும். 100க்கு 100, 100க்கு 100 நீ சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட இருந்தோம் என் கிட்ட இருந்தோம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா நீ கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்குறார், நான் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குறார். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நீ கொடுத்துட்ட பிறகு உங்கள் பிள்ளை 100க்கு 100 வாங்கலைன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன நீ எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் கொடுத்துனேனே, உனக்கு எல்லாவற்றையும் நான் செஞ்சேன், எல்லா வசதியும் நான் ஏற்படுத்தி கொடுத்தேனே, ஆனால் இன்னைக்கு பரீட்சையில் இவ்வளோ மார்க் கம்மியாக இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து நீங்களும் நானும் கேட்குறோம். ஆண்டவர் நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவறி போகிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து கேட்கறதுல தப்பே கிடையாது. தப்பா கிடையவே கிடையாது இல்லையா? உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க கேட்கறது சரினா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறதும் சரிதான். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சரியாய் நடந்து கொள்ளணும். எதில் சரியாக இருக்கணும், ஜெபத்தில் சரியாக இருக்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை சொல்கிறான். 12ஆம் அதிகாரம் அதோட 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், ஜெபத்தில் எப்படியா இருங்க, உறுதியாக இருங்க. உங்களுடைய ஜெபம் எப்பேற்பட்டதாக இருக்குன்னா உறுதி உள்ள ஜெபமாய் காணப்படும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. உங்கள் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். செம்மையானவைகளை நீங்கள் நம்புறீங்கன்னா உங்கள் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி நீங்கள் நம்பணும். நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். நம்ம உபவாச நாளில் கூட ஒரு செம்மையான ஒரு பாட்டியை குறித்து நம்ம வாசித்தோம். யாராவது ஞாபகம் இருக்கா? ஒரு பாட்டியை குறித்து 84 வயதுள்ள ஒரு பாட்டியை குறித்து நான் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அன்னாள் என்ற ஒரு பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 84 வயதாக இருந்தது என்று சொல்லி நான் வாசித்தேன். மனைவி இருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே 84 வயதுள்ள ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க என்று சொன்னால், தேவாலயத்தை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. செம்மையானவர்கள், உறுதியானவர்கள் என்று சொன்னா, இப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள வாழ வேண்டும். 84 வயசுல ஒரு பாட்டியால அவங்க அந்த சோர்ந்து போகிற மறிக்கிற நேரத்திலும் ஆண்டவருக்காக உண்மையாய் உறுதியாய் உபவாசம் எப்படி இருந்தாங்கன்னா, இரவும் பகலும் உபவாசம் இருந்தாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சபையில் வைத்துட்டாங்கன்னா, ஐயா என்னென்ன காரியங்களை சொல்கிறோம், இது எங்களால் முடியாது, எங்களுக்கு சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, என்னென்ன காரியங்களோ என்னென்ன சாக்கு சொல்ல முடியுமோ உங்களை யாரும் சொல்லலை. கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்முடைய சபையில் உபவாச கூடுகைன்னா எல்லாம் வந்து என்ன பண்ணி கொண்டீங்க, கலந்து கொண்டீங்க. அப்போது நம்முடைய காரியங்களில் உறுதியாக இருக்கணும், செம்மையானவர்களாக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா அவைகளுக்கு நம்ம பாத்திரவான்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களில் உறுதியாக இருங்க. அந்த பாட்டியை பாருங்க, 84 வயசு ஆனாலும் கர்த்தருக்காக தேவாலயத்தை விட்டு பிரியாமல் சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டாங்க. வசனத்தை நீங்கள் முன்னாடியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க சிறு வயதிலே தன் கணவனை இழந்த பிறகு அவங்க தேவாலயத்துக்கு வந்த பிறகு தன் 84 வயது வரைக்குமே, அதற்கு மேற்பட்ட எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு தெரியல, ஆனாலும் கர்த்தர் அவங்களுடைய காரியங்களில் உறுதியாக இருந்தாங்க, ஜெபித்தாங்க, ஆலயத்தை விட்டு போகாமல் இருந்தாங்க. உங்களுடைய வயதுகளை காட்டி நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உங்கள் பலவீனத்தை காட்டி நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இதனால தான் என்னால் உறுதியாக இருக்க முடியல, இந்த வியாதினால தான் என்னால் ஆண்டவரோட கிட்ட நெருங்கி வர முடியலன்னு சொல்லாதீங்க. ஏன் என்று சொன்னால், இப்பேற்பட்ட காரியங்கள் 84 வயதில் இந்த பாட்டியால் இருக்க முடியும் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களாலையும் என்னாலையும் என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ முடியும், செம்மையாய் வாழ முடியும். அந்த காரியத்தை நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி முடிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தான் சொல்லுது, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க, உங்களுக்காக ஜெப நேரத்தை ஏற்படுத்துங்க. இந்த நேரம் நான் ஜெபிக்கணும்னா அந்த நேரத்தை ஜெபத்துக்காக ஒப்பு கொடுங்க, உறுதியாயிருங்க, உங்க ஜெபத்தில் உறுதியாயிருங்க. இந்த நேரம் 12 மணிக்கு நான் ஜெபத்தில் உட்காரணும்னா 12 மணி நேரம் உட்காருங்க. 12 மணிக்கு 10 மணிக்கு ஜெப நேரம்னா 10 மணிக்கு உட்காருங்க. என்ன காரியங்கள் வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய சமூகத்துக்குள்ள நீங்க உறுதியாய் வாழும் பொழுது கர்த்தர் உறுதியான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், ஆண்டவர் பிரியமாய் நடக்கணும், உண்மையாய் நடக்கணும். 2வது செம்மையாய் ஜெபிக்கணும். 3வது காரியம், நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், எல்லாமே நீதிமொழிகளே வருது இல்லையா? நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அதுதான் நம்ம எல்லாமே நீதிமொழிகள் வாழ்க்கையில் வருஷத்துக்கு 12 தடவையாவது நம்ம வாசித்து முடிக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி வருஷத்துக்கு 12 தடவை நம்ம இந்த நீதிமொழிகளை அதிகமாக வாசிக்கணும். ஏன்னா இது நீதியின் புஸ்தகங்களாக நம்ம காணப்படுகிறது. வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 3வது விஷயம் நியாயமாய் செய்வது. முதலாவது உண்மையாய் நடப்பது, 2வது செம்மையாய் ஜெபிப்பது, 3வது நியாயமானவைகளையே செய்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த காணிக்கை பெட்டியில கொண்டு வந்து நீ எவ்வளோ போட்டாலும் அதை காட்டிலும் நீ நீதியும் நியாயமும் செய்கிறதே நான் என்ன பண்றேன், பிரியப்படுகிறேன். நீ என்ன பலி கொடுத்தாலும் சரி, துதி பலி கொடுத்தாலும் சரி, சோத்திர பலி செலுத்தினாலும் சரி, அதை காட்டில நான் எதில் பிரியமாய் நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நீ நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீதியின்படி நியாயத்தின்படி நடந்து கொள்ளுகிறவங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்கன்னா, ஜட்ஜ், ஹைகோர்ட்டில் சொல்லுவாங்க. இங்கே இன்னைக்கு அந்த ஹைகோர்ட்டில் கூட ஒரு சில என்ன ஆயிடுது, தீர்ப்புகள் தவறுதுனால உடனே என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லி. அங்கே போன உடனே அங்கே என்ன பண்ணுது, தீர்ப்புகள்
மாறுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ நீதியின்படியும் உண்மையின்படி நீ வாழ்ந்த அப்படின்னு சொன்னா அவைகளில் நான் என்ன பண்றேன், பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்றா. நீ உண்மையாய் நீதியாய், இவன் அப்படி இருக்கிறானே அவன் அப்படி இருக்கிறானே அவன் உண்மையாய் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், நீ நீதியாய் நடு, நீ உண்மையாய் நடு, அதுல நான் பிரியப்படுகிறவனா இருக்கிறேன். நீ அடுத்தவனை பார்க்காத, அவன் இப்படி இருக்கிறானே அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, அவன் துன்மார்க்கமான ஜீவிதத்துல வாழ்றானே அவன் நல்லா இருக்கிறானே, அவன் அடி உத குத்துன்னு சொல்லி அவன் என்னென்னமோ பண்ணியிருக்கிறான், அவன் நல்லவனா வசதியா வாழ்றானே, அவன் ஆலயத்துக்கு வராம இருக்கிறானே, தேவனை தேடாம இருக்கிறானே, சபைக்கு வராம இருக்கிறானே, ஏசப்பாவை தேடாம இருக்கிறானே, ஜபிக்காம இருக்கிறானே, துதிக்காம இருக்கிறானே, வேதம் வாசிக்காம இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறானே என்ற ஒரு காரியங்கள் உங்களுக்குள்ள வர வேண்டிய விதை இல்லவே இல்லை. ஏன்னா அவன் அநியாயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீ உண்மையாய் வாழ்ந்தனா உனக்கு பிரச்சனை வரும் தான். உலகத்தில் உண்மையாய் வாழ்கிற மனுஷனுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அப்போ நீ அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த உலகம் எதை வெறுக்குதோ அதை இதில் தான் அவர் அதிகமாக ஆசைப்படுகிறவர். நீங்கள் அடுத்தவங்களை பார்க்காதீங்க, அவன் இப்படி இருக்கிறானே இவன் இருக்கிறானேன்னு சொல்லாத. ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறாரோ, எதை ஆண்டவர் நம்மிடத்து ஆசைப்படுகிறாரோ அந்த காரியத்தை செய்யுங்க. பலிகளை பார்க்கலாம், நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடந்து கொள்ளுங்க. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்தடியான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். கள்ள தராசு எடைகளெல்லாம் ஏமாத்துறாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி அல்ல, நீ சரியாயிருன்னு சொல்ற. நீ உண்மை என்று சொல்லால் உண்மை, நீதியின்படின்னு சொன்னால் நீதி. தப்பு செய்கிறாங்களா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு கிட்ட சொல்லுங்க தப்பு. அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, முகத்துக்கு நேராக தப்புனா அது என்ன சொல்லணும்? தப்புன்னு சொல்லுங்க. அப்போ அவன் தப்பு செய்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? மாற்றிக்கொள்வான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? போலியான வாழ்க்கையை வாழக்கூடாது. அதை சொல்லு, கள்ள தெரசு கர்த்தருக்கு அருவருப்பானது. போலியான வாழ்க்கை, உலகத்துக்கு ஒரு வேஷம், சபைக்கு ஒரு வேஷம், அப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம இருதயத்தில் காணப்படக்கூடாது. கள்ளத்தனமான வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார், கள்ளக்காரனே அப்படின்னு சொல்லுவார். திருட்டு பயலே என்று அர்த்தம். திருடன் தான் என்ன பண்ணுவான்? பதுங்கிடுவான். நைட்டில் தான் வருவான் திருடுறதுக்கு. நோட்டம் கொடுப்பான், என்னென்ன யார் வீட்டில் யார் இருக்கிறாங்க எங்கே இல்லை அப்படின்னு சொல்லி திருட்டுத்தனமாக யோசிப்பான், கள்ளத்தனமாக யோசிப்பான். அப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துக்கு ஒரு வேஷம் தரிக்கக்கூடாது, சபைக்கு ஒரு வேஷம் தரிக்கக்கூடாது. சபைக்கு வந்தால் அல்லேலூயா ஆமென்னு சொல்றது, சபையை விட்டு வெளியே போன தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பாஷைகள், அதுதான் தேவையில்லாத மொழிகள். என்னது? இங்கே சபைக்கு வந்தால் அந்நிய மொழிகளை பேசுறது கிடையாது, அந்நிய பாஷைகளை பேசுறது கிடையாது. ஆனால் உலகத்தில் போகும்போது நம்ம வாயில் வராத மொழியும் கிடையாது, வராத வார்த்தைகளும் கிடையாது. அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வாழக்கூடாது. நீதியின்படி உண்மையின்படி உங்கள் வாயை பிடுங்கிறதுக்கு, கெட்ட வார்த்தைகளை பேசுறதுக்கு பிசாசு எப்படினாலும் தூண்டுவான். அவன் பேசு 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 அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவைகளிலே நீதியின்படியும் உண்மையின்படியும் நீங்கள் வாழ்ந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் தேவையில்லாத பாஷைகளை பேசுகிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது நீங்கள் கட்டுப்படுத்தி பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பின் நாளில் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் பதில் தரணும். நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைகள், நீங்கள் பேசப்படுகிற அந்நிய மொழிகள், தேவையில்லாத வார்த்தைகள், எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்? பதில் தருகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. மூன்றாவது, நியாயமாய் நடக்கிறது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை, நான்காவது காரியத்துக்காக நேராய் கடந்து செல்வோம். நான்காவது காரியம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இது கடந்த வாரத்தில் கூட இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
தன் மனதில் நியாயத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனை தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம், உற்சாகமாய் கொடுக்கணும். எப்படி? உற்சாகமாய் கொடுக்கணும். போன வாரம் கூட ஆண்டவர் கொடுக்கறத பற்றி பேசினேன். கொடுப்பதில் போன வாரம் நமக்கு வாஞ்சையை குறித்து ஆண்டவர் பேசினார். கொடுப்பதில் எப்படி இருங்க? வாஞ்சை உள்ளவர்களா என்று சொன்ன 1 நாளாகமம் 29:3, 2 கொரிந்தியர் 8:1-3 வசனங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, உற்சாகமாய் கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பினாதீங்க, கொடுக்கணும். கட்டாயத்தினால கொடுக்காதீங்க. ஏதோ காணிக்க போடணும் அப்படின்றதுக்காக போடாதீங்க. உற்சாகமாய் கொடுங்க, மனப்பூர்வமாய் கொடுங்க, மன கசப்பில்லாமல் கொடுங்க, முழு விருப்பத்தோடு கொடுங்க. வேதாகமத்தில் காயின் ஆபேல் நமக்கு தெரிஞ்சதான விஷயம். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஒருவன் கொடுத்தான். ஆனால் பிரியமுள்ளவனாய் ஒருவன் கொடுத்து அவனை கொன்று போட்டாலும் அவனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? காயின் இடத்துல வந்து பேசினார். ஹல்லேலூயா. அப்போ நீ உண்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது உனக்காக கர்த்தர் வந்து பேசுவார். ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீ உண்மையாய் உற்சாகமாய் ஆண்டவருக்காக நீ செய்ய பொழுது, ஆண்டவருக்காக நீ உண்மையாய் வாழ பொழுது, உற்சாகமாய் ஆண்டவருக்காக நீ செய்கிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த மனுஷன் உனக்கு வரானோ இல்லையோ, ஆண்டவர் உனக்காக வந்து பேசுவார். ஹல்லேலூயா. காயின் இடத்துல அப்படிதான் ஆண்டவர் அவனுடைய ரத்தம் ஆண்டவரிடத்தோடு போய் பேசினது நிமித்தமாய் ஆபேலுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன பண்ண கேட்கிறார்? காயினே, உன்னுடைய சகோதரன் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். அப்படியாய் நீ உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது, உற்சாகமாய் நடந்து கொள்ளும் போது, நீ கொடுக்கிறது என்று சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு ஆண்டவருக்காக கொடுக்கறதுனா காணிக்கிற மாத்திரம் தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக கொடுக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. உங்கள் இருதயத்தை கொடுங்க, உங்கள் உள்ளத்தை கொடுங்க, உங்கள் சிந்தையை கொடுங்க, உங்கள் அவயத்தை கொடுங்க. ஆண்டவருக்காக என்ன காரியங்களை உங்களால் கொடுக்க முடியுமோ அவைகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க? கொடுங்க. ஆனால் இங்கே லிட்டரலாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்காக கொடுக்கப்படுகிறது காணிக்கையாக இந்த இடத்துல காண. நீ உற்சாகமாய் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தரித்திரராக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து காட்ட முடியுமா? ஆண்டவருக்காக கொடுத்தவன் தரித்திரனானான் என்று சொல்லி வசனம் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. அப்போ ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தான் பேசுவான், நீ இந்த மாதம் இவ்வளோதான் சம்பளம் வாங்கியிருக்கிற, இதில் நீ தசம்பாகம் கொடுத்தனா, காணிக்கை கொடுத்தனா, நீ இந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த காரியத்தை பண்ண முடியாது, இதை நீ என்ன பண்ண முடியாது, இந்த மாதம் நீ கேஸ் வாங்க முடியாது, அரிசி வாங்க முடியாது, பருப்பு வாங்க முடியாது, நீ இதில் தான் நடத்தணும், உனக்கு வர்றதே இவ்வளோதான், கொஞ்சம் நீ அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருதயத்தோடு பேசுவான். நாமளும் சரி சரி நம்ம கஷ்டத்தை ஓகே அப்போ அடுத்த மாதம் சேர்த்து என்ன பண்ணிடலாம், கொடுக்கவே முடியாது. ஏன் சாத்தான் இந்த இருதயத்தை உங்களோட பேசுகிறான்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் ஆராய்ந்து பார்த்துருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுகிறது. நீ ஆண்டவருக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால் உன்னை கொடுக்காதபடிக்க உன் கையை அடக்கி போட்டுருவான். நீ கொடுக்காதன்னு சொல்லி நீ உன்னை என்ன பண்ணிடுவான்? அடக்கி நீயும் கொடுக்க மாட்ட, நீயும் ஆசீர்வாதத்தை பெற மாட்ட. நீ என்னைக்கு உன் கஷ்டத்துலேருந்து நீ கொடுக்குறியோ அப்போ ஆண்டவர் உன்னை விசாலமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாய் கொடுக்கறதுல உண்மையாய் இருந்து பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தரித்திரராக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ உண்மையாய் அவரை தேடுங்க. அதுதான் சொல்ற வசனமோ 1 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உத்தம இருதயத்தோடு காணப்படுங்கன்னு சொல்லுது. நீ உத்தமனாய் நடந்து கொள், உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தானம் தர்மம் பண்ணுகிறதுல தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீ அடுத்தவனுக்காக உதவி செய்கிற, பண உதவி செய்கிற என்று சொன்னா ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீ பிரியமாய் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பிசாசு பேசினாலும் சொல்லு, நான் ஆண்டவருக்காக கொடுப்பேன், என் தரித்திரத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன், என் இல்லாமையிலிருந்து நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன்,
என்கிட்ட இல்லைனாலும் நான் ஆண்டவருக்காக கொடுப்பேன். நீங்கள் முதலாவது இந்த காரியத்தை செய்து பாருங்க. உங்ககிட்ட இல்லைன்னும் போது முதலாவது ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. உங்கள் இல்லாமையிலிருந்து ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் மிகவும் மிகவும் அதிகமாக விருத்தி அடைகிறது நீங்கள் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லமா ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்கணுமே நினச்சி கொடுக்கணும். ஐயோ தசமாக கொடுக்கணுமே, காணிக்க கொடுக்கணுமேன்னு சொல்லி முழு இதயத்தோடு இல்லாமல் நீங்கள் கொடுக்க வேணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முழு இதயத்தோடு ₹1 ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுங்க. ஆண்டவர் அதுதான் பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். நான் ஊழியர் செய்த இடத்துல அவங்களுக்கு வானம் பார்த்த பூமி தான். நம்மளை மாதிரி மழை ஜாஸ்தியெலாம் இருக்காது. அந்த இடங்களில் அதிகமாக விவசாயம் தான். வேறு எந்த தொழிற்சாலையும் இருக்கிற மாதிரி கம்பெனிஸோ எதுவுமே கிடையவே கிடையாது. அவங்களுக்கு 6 மாதம் வேலை, 6 நாள் 6 மாதம் சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து முடிச்ச உடனே என் கையில் காணிக்க கொடுப்பாங்க. நான் பார்ப்பேன், கையில் வெறும் காசு ₹10 ₹20 தான் கொடுப்பாங்க. இல்லாமையிலிருந்து தான் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அவங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் வரும். ஏன்னா அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே தொங்கி போய் சுருங்கி போய் ஒன்றுமே இருக்காது. இன்னைக்கோ நாளைக்கோன்னு அவங்களுடைய நாட்களை எண்ணுகிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து ஆலயத்துக்காக சபைக்காக என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ, ஆனாலும் அவங்க அந்த இருதயத்தில் எப்படி இருக்கிறாங்க, உண்மையாக இருந்தாங்க. நீங்கள் அப்படியே உண்மையாக இருங்க. உங்களுடைய காரியங்களில் உண்மையாக இருங்க, உற்சாகமாக இருங்க. காயினை போல அல்ல, ஆபேலை போல உற்சாகமாக இருந்து முதற் பலனான காரியங்களை கொடுத்து பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லுவார். பிசுவாச ஒரு நேரம் உங்களோடு பேசினானா அவனோடு நீங்கள் பேசுங்க. நான் என் இல்லாமையிலிருந்து நான் கொடுக்கிறேன், கர்த்தர் நிச்சயம் என்னை உயர்த்துவார். 5வது காரியம் எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. 5வது காரியம், பயபக்தியாய் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் பிரியப்படுகிற மிக முக்கியமான விஷயம். இதை நான் அதிக நேரம் பேசணும்னு நினைச்சேன், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. பயபக்தியாய் கீழ்ப்படியணும். இதை ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒபே என்று சொல்லுகிறது. ஒபே என்று சொன்னால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மேல் அதிகாரியில் இருக்கிறவங்க என்று சொன்னால், ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள் என்று சொன்னால், அந்த சட்டத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்பட்டு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ அதில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிதாகணும். இன்னைக்கு தேசத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றுறார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்திற்கு ஜனங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படிதான் ஆகணும். இன்னைக்கு தேசத்தில் பிளாஸ்டிக் ஒரு என்ன பண்ணக்கூடாது, உபயோகிக்க கூடாது என்று சொல்லி தடையை உண்டாக்கிறாங்க. அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் உண்மையான கீழ்ப்படியுதல். இன்றைக்கு ஆண்டவருக்காக நீங்க எப்படி கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் பயபக்தியாய் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சொல்ல, பிள்ளைகளே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் தேவ பக்தியில் வளருங்க, தேவ பயத்தில் வருங்க, கீழ்ப்படியதில் வளருங்க. ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் கீழ்ப்படிதல் இல்லாதது தான். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஆண்டவருடைய பயத்தின்படி நம்ம நடந்துகிறது இல்லை, அந்த கீழ்ப்படிதின்படி நடந்து கொள்ளுகிறது இல்லை. வேதத்தில் வாசித்து பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனுஷனோ இல்ல தேவனுக்கு பயந்த மனுஷனோ எங்கேயுமே கைவிடப்படல, எங்குமே அனாதையாக மறிக்கப்படல. அவனுடைய மரணம் எப்படி இருந்தது சொன்னா மிக மிகவும் பயங்கரமாக இருந்ததாக காணப்படுகிறது. அவனுடைய மரணம் கூட
அவர் எப்படி நடத்துகிறார்? அவருக்கு பயந்தவர்களை வித்தியாசமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் தன்னை கீழ்ப்படியாதவர்களுடைய மரணத்தை பாருங்க, அவருக்கு பயப்படாதவர்களுடைய மரணத்தை பாருங்க. அகோரமாய் கிடக்கும், அகோலமாக நடக்கும், அகாலமாக இருக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பயப்படாமல் இருப்போம்னா, உங்க பிள்ளைகளை பயபக்தியில வளர்க்காம போனீங்கன்னா, கீழ்ப்படியாம போனீங்கன்னா, ஒரு நாள் நீங்க யோசிப்பீங்க, ஐயோ என் பிள்ளைய நான் விட்டுட்டேனே, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தமா இன்னைக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நடந்துருச்சேன்னு சொல்லி நீங்களும் நானும் கதறுகிற கண்ணீர் விடுகிற நாட்கள் மிக மிக எளிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு மாத்திரம் தானா கீழ்ப்படிதல்? கொலோசியர் 3:18, மனைவிகளே நீங்க தேவனுடைய பக்திக்குள்ளாக உங்க கணவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15:22 கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளை எல்லாரும் முதலாவது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ பக்திக்குள்ள நீங்க நடந்து கொள்ளுங்க, தேவ பயத்துக்குள்ள நடந்து கொள்ளுங்க, தேவனுடைய கீழ்ப்படிதுக்குள்ள நீங்க நடந்து கொள்ளுங்க. கீழ்ப்படிதல்னா வேற ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைக்கு அப்படியே மறு வார்த்தை பேசாமல் நடந்து கொள்ளுகிறது தான் கீழ்ப்படிதல். முதலாவது மனுஷனே, நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டிசிப்ளின், இந்த காரியங்கள் காணப்படாததுனால தான், தேவ பயத்தினால காணப்படாததுனால தான், கீழ்ப்படியாத காரணத்தினால் தான் ஆதாமும் ஏவாளும் தவறு செய்ததன் நிமித்தமாக இன்றைக்கு பூமி எங்கோ இனி பிறக்க போகிற குழந்தை எப்படியா பிறக்கிறது? பாவத்தினால் தான் பிறக்கும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மீறுதல் நிமித்தம், ஒரே ஒரு பயம் இல்லாதது நிமித்தம். அதனால நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரே ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான், கீழ்ப்படியாம போனான், பயம் இல்லாம போனது நிமித்தமாய் இன்றைக்கு சந்ததி வரப்போகிற பின்னாடி எத்தனை சந்ததிகளாக இருந்தாலும் பாவத்தினாலே பிறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதை ஒன்றே எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவ பயம் எவ்வளோ முக்கியம், தேவ கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம். வேதாகமத்தில் எவ்வளோ விஷயங்கள் கீழ்ப்படிதல் குறித்து நானே அநேக நேரங்களில் பிரசங்கித்திருக்கிறேன். கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம், கீழ்ப்படிந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் உயர்த்தினார். அநேக சூழ்நிலைகள் வரும், ஆண்டவருக்காக பயப்படுகிறதுனால என்ன காரியங்கள் வேணாலும் வரலாம், ஆனால் அதை மேற்கொண்டு நீங்கள் ஜெயமாய் மாற்றும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, கர்த்தருக்கு பிரியமானவைகள் உண்மையாய் நடந்து கொள்ளுங்க. 2வது, செம்மையாய் செவிங்க. 3வது, நியாயமாய் நீதியாய் செய்வது. 4வது, உற்சாகமாய் கொடுப்பது. கடைசி, பயபக்தியாய் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறாரு? பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதனால நீங்க ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாமல் இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையே நடக்காது. ஆனால் கர்த்தருக்காக நீங்க இதை செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நீங்க வாழும் பொழுது, மேல சொல்லப்பட்டதான எல்லா காரியத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற இன்னும் பெரிய காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்பதை நீங்க இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு இவைகள் எல்லாவற்றையும் நாம பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை நமக்குள்ள கொண்டு வருவான். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவருக்காக பிரியமான காரியங்களை நான் செய்வேன் என்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் நமக்குள் பிரியப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்கள்